வளர்ந்த உன்னுடைய பாதையில் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். உங்களோட பாதையில நான் என்ன பண்ணிக்கிட்டு வரணும்? எங்களுடைய பயணம் இருக்கணும். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்துவதற்கு பொருள். அந்த அடிப்படையில தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல சிவைய அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு. இது ஒரு வடமொழி சொல். சிவைய அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கே. ந அப்படின்னா இல்லை அப்படின்றது அர்த்தம். மா அப்படின்னா எனக்கு அப்படின்றது அர்த்தம். இல்லை எனக்கு சிவனுக்கே. அந்த நமச்சிவாய என்ற பொருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை எனக்கு சிவனுக்கு. நான் செய்கின்ற எல்லாமே எனக்கு இல்லை. நான் செய்கின்ற எல்லாமே எனது இல்லை, எனக்கு இல்லை. எல்லாம் எது? யாருது? சிவனுக்கு. இப்பேற்பட்ட தத்துவம் தான் நமச்சிவாய. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப திருவாசகத்தை தொடும் பொழுதே என்ன அறிவோட தொடணும், என்ன வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்க மாணிக்கவாசக பெருமான். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்வதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே உன்னை வணங்குவதாக இருந்தாலும், உன்னை பற்றியே பேசி, உன்னை பற்றியே பாடி, உன்னை பற்றியே புகழ்ந்து நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு இல்லை. அதெல்லாம் யாருக்கு? அந்த அறிவோடு தொட வேண்டும் திருவாசகம். அந்த அறிவோடு தான் ஆன்மீகத்துக்குள்ள வர வேண்டும். கொஞ்சம் அப்படி உள்ள வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ற நினைப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அப்படின்றதை சூக்குமமாக சொல்லுவதற்கு தான் மணிவாசக பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் அவருக்குள்ள இருந்து முதல்ல இதை சொல்லுப்பா, என்னன்னு சொல்லு, நமச்சிவாய வாழ்க. என்ன வாழணும்? என்னது? நான் செய்வதெல்லாம் எனதில்லை பெருமானே உன் செயல் என்ற அறிவோடு நான் என்ன பண்ணணும்? வாழ என்ற அறிவோடு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும். ஏன்னா மாணிக்கவாசக பெருமான திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட பொழுது அங்க ஏற்கனவே நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் அவங்கெல்லாம்? பலமா முனிவர். அவங்கெல்லாம் யாரு? ஆயிரம் காலங்களாக, ஆண்டு காலங்களாக இறைவன் இடத்தில் வந்து நின்றுக்கிட்டு, பெருமானே எங்களை ஏத்துக்குப்பா, என்ன ஒன்று திருவடிக்குள்ள சேர்த்து விட்டுரு, போதும் இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நிற்பவர்கள். ஆனா அவர்கள் முன்னிலையில் வாதபூரனாக வந்தவரை சிவபெருமான் ஆட்கொண்டு தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். வாயா, நீதான் முக்கியமான ஆள், நீதான் அந்த வேலையை செய்யணும் பொழுது அங்கிருந்த அடியார்கள்லாம் என்ன பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா கோபம் வரும். இவ்வளவு நாள் பின்னாடி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் புரியாதா? எங்க கிட்ட சொன்ன நாங்க எழுத மாட்டோமா, பாட மாட்டோமா? இப்படி திடீர்னு ஒருத்தர் வராரு, அவர் கையில கொடுத்து நீதாயா இதை செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு பேர்பட்ட பணியை கொடுக்குறிய, இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்குறிய, என்ன பணின்றது அவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா இப்பேற்பட்ட தீக்கைகள் எல்லாம் கொடுத்து எதையோ அவர்கிட்ட ஏதோ பகிர்றாரு அப்படின்ற ஒரு கோபம் நமக்கெல்லாம் வரும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்க இருந்த அடியார்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய் அடியார்கள். அவங்கெல்லாம் யாரு? மெய் எது என்பதை உணர்ந்தவர்கள். அவங்களாம் எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க? கற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், கற்றாளத்தமந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன் என்றார் மாணிக்கவாசகர். எப்படி அந்த அறிவு வந்தது? எப்படி வரும்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பொய்யை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அங்க கூப்பிடுறாரு, அதுதான் நல்ல புரிஞ்சுதுங்களா? யோகத்தினுடைய உச்சம் அதெல்லாம், ஞானம் அதுதான். யோகத்தினுடைய உச்சம் ஞானம் சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் என்னது? இறைவனுக்காகத்தான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இறைவனே நம்மை புறக்கணித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருப்பவன் தான் யோகி, அவன் தான் ஞானி. ஐயா, இத்தனை வருஷம் நான் உருண்டு பரண்டனே சாமி, எனக்கு விட்டுட்டு நீ அவனுக்கு தெரிய அப்படின்னு கேட்டா அவன் யோகி கிடையாது. அங்க இருந்த அடியார்கள்லாம் இவரை புகழ்றாங்களாம். யாரு? இறைவனுக்கு மலர் தூவிய அடுத்த கணமே இவருக்கு மலர் தூவுறாங்க. இவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தா, இவர் எப்பேற்பட்ட தவம்லாம் செஞ்சிருந்தா, இவர் எப்பேற்பட்ட ஞானத்துக்கெல்லாம் ஆளானவராக இருந்தா, சிவபெருமான் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் தாயா சிவம்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவரை புரிய அப்படின்னும் பொழுது அந்த கணம் மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் உள்ளிருந்து மெய்யறிவை தூண்டி சொல்லுகிறாரு, நமச்சிவாய வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சிவனுக்கே. என் மேல போடுறது எல்லாம் யாருக்கு? எனக்கு கிடையாது, சிவனுக்கே. என் வாயிலிருந்து இந்த சொற்கள் எல்லாம் யாருது? சிவனோடுது, என்னது இல்லைங்க.
அப்படின்ற அறிவோடு அந்த வார்த்தையை, அந்த வாசகத்தை ஆரம்பித்ததுனாலதான் திருவாசகத்தினுடைய இறுதி பதிகம் வரைக்கும் அவர் அங்கிருந்து ஒரு நூல் கூட நழுவாமல் வழுவாமல் அப்படியே இறைவனுடைய அர்ப்பணிப்பை தவிர வேறு எதுவும் இல்லாமல் திருவாசகம் முழுக்க கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு கணம் வேற மாதிரி ஒரு சிந்தனை வந்திருந்தது அப்படின்னா மாறி அவ்வளவுதான், திருவாசகமா இருக்காது. யாரோ ஒருத்தர் எழுதி, திருவாசகம்ன்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லையா? திருவன் வாயிலிருந்து வர வாசகம் இல்லையா அது? திருவாசகம் மாணிக்க வாசகன் வாயிலிருந்து வந்தால் அவன் அவனுக்குள் இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த வாசகங்களை என்ன பண்ணிருக்கு? இந்த உலக உயிர்களுக்காக கொடுத்துருக்கு, சும்மா விடல. அவர் பாடின இடத்துல எல்லாம் இவர் போய் 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 எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டே வந்தார், எழுதிக்கிட்டே வந்தார். பாடின இடத்துல உள்ளே தானே இருந்தார். என்ன பண்ணிட்டு இருக்காரு, உள்ள உட்காந்து அவர் கொடுத்ததெல்லாம் வாங்க 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 நான் கொடுக்குறேன், நீ அப்படியே பேசு, நீ சொல்லு, நான் எழுதிக்கிறேன், பதிவு பண்ணி. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய சொல்லே பாருங்க, நமச்சிவாய வாழ்க. அதுல அழகா போட்டிருப்பாங்க எல்லா புத்தகத்திலையும். வா பக்கத்துல ஒரு ஆ போட்டு, நமச்சிவாய வாழ்க, வா அழுக, வா அழுக அப்படி சொன்னோம், வா அழுக. என்ன பண்ணணுமா, அந்த நமச்சிவாய என்ற அறிவு எல்லாம் இறைவன் செயல் என்றது தான். ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம உள்ள ரொம்ப நம்ம ஆழமா போக தேவையில்லை. ஆழமா போன எத்தனை பேர் புரியுன்றது தெரியாது. ஆனா ரொம்ப எளிதா உணரணும் அப்படின்னா அந்த நமச்சிவாய என்ற சொல்லுக்கு எல்லாம் இறைவன் செயல் என்றதுக்கு ஒற்றை சொல், எல்லாம் இறைவன் செயல் என்பதற்குரிய ஒற்றை சொல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நமச்சிவாய. இந்த வாழ்க அப்படின்னா என்னதுன்னா, அந்த அறிவு எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எப்பொழுதும். எப்பொழுதும்னா இந்த பிறவி எடுத்துட்டேன் யா வாத உரணா, இந்த வாத உரணா நான் முடிச்சுக்கிற வரைக்கும் இது கூட வரணுமா கேட்கிறாருன்னா கிடையாது. எப்பொழுதும். ஒருவேளை எனக்கு இந்த பிறவி இருந்து பிரிவியா இல்லாம இன்னொரு பிறவிகள் இன்னும் இருக்குதுனாலும் அப்பையும் எனக்கு வேணும். வா அழுக, வா ஆழ்க. என்ன பண்ணணும், நான் அது உள்ள மூழ்கிடணும் சாமி, அதுக்கு வரணும் சாமி. யார் அதை செய்ய முடியும்? நீ வந்தாதான் செய்ய முடியும், நீ வந்தாதான் அதை செய்ய முடியும். பெருமானே, எப்பொழுதும் நீ என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறாய் என்ற அறிவை எப்பொழுதும் எனக்கு மாறாமல் கொடுத்து கொண்டிரு அப்படின்னு சொல்றது அந்த நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த வாழ்த்துக்குரிய அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே நீ ரொம்ப பெரியவன், நீ இல்லாத இங்க ஒரு செயலும் நடக்கிறது இல்லை. அந்த அறிவை நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு சிறுமைக்கு போயிருந்தாலும் எனக்கு எப்போதும் அந்த அறிவை கொடுக்குது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சரி, இந்த நமச்சிவாய அப்படின்ற அறிவை எனக்கு கொடுத்தவன் யாரு? அவன் என்னுடைய குருநாதன். அவன் யாரு? என்னுடைய குருநாதன். எப்படி வந்தான்? குருநாதனுடைய குருவாக குரு வடிவாக திருப்பெருந்துறையில வந்தான். அவன் திருவடியை எப்பொழுதும் நான் பற்றி கொள்ள வேண்டும். அவன் திருவடியை எப்பொழுதும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், பற்றி கொள்ள வேண்டும். ஏன்? அவன் தானே எனக்கு அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தினுடைய பொருளை சொன்னான். அந்த நமச்சிவாய என்ற பொருளின் அந்த வார்த்தையினுடைய சொல்லினுடைய பொருளை சொன்னவன் யார்? அவன். அப்ப அவனுடைய திருவடி, அவன் பாதை எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய பாதையில தான் அவன் போயிட்டு இருக்க போறான். அப்பேற்பட்ட திருவடி எப்பொழுதும் என்னுள் வாழ வேண்டும். எந்த பிறவிகள் எடுத்தாலும் அதை நான் விடாது என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டும், பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள். நாதன் தாள், நாதன் தாள்னா திருவடி, அவனுடைய திருப்பாதம். திருப்பாதம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுடைய கால்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறை, அவன் சொல்லி கொடுத்த அந்த நெறிமுறை, அதைத்தான் நம்ம எங்க சுமக்கணும், சென்னி மீது சுமக்க வேண்டும். அவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் எங்க இருக்க, எல்லா உயிர்களுடைய சென்னியின் உச்சியை தொட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது எப்போ உணர்வுகள் நமக்கு அதுக்குரிய அந்த இறைவன் அதற்குரிய அந்த இதை தருகிறானோ, அந்த அறிவை தருகிறானோ, அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அந்த நாதன், அந்த குருநாதனுடைய தாள் நல்லா புரிஞ்சுக்கீங்க. குருநாதன் அப்படின்னா அதற்கு ஒரு தனி தகுதி இருக்கு. எல்லாரும் குருநாதர் ஆயிட முடியாது. குருநாதன் என்பவன் இறைவன் கொடுத்த அறிவின் அடிப்படையில, திருவாசகம் முழுக்க நம்ம புரிந்து கொண்டதன் அடிப்படையில இந்த உலகிற்கு இருக்கக்கூடிய குருநாதன் ஒரே ஒரு குருநாதன் இறைவன் தான். எல்லா இடத்துலையும் இருக்கான், தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்க உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த இடம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தருது. இப்படி இருன்னு சொல்லித்தருது. அப்படி இல்லைன்னா
இப்படி இருக்காதேன்னு சொல்லி தருது. நீங்க ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி, அல்லாமல் நீங்க வெளியே நின்றுட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் நமக்கு என்ன சொல்லி தருது? ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி யார் சொல்லித்தரா? இறைவன் உள்ளிருந்து அதெல்லாம் காட்சி பொருளாக காண்பித்து இது சரி இது தவறு என்பதை உள்ள இருந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கான். இது தப்புடா. அப்படி உணர்த்தியும் நம்மளுடைய வினையின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இந்த வயசுலயே நம்ம அதெல்லாம் விட்டுறணுமா? இந்த வயசுலயே அதுல இருந்து வெளியே வரணுமா? இன்னும் காலம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் போய் நம்ம கோயில்ல போய் உட்காந்துக்கலாம். இப்பயே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நம்மளால நம்ம என்ன பண்ணிடுறோம்? அங்க இருந்து ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி போயிடும். நான் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுதான். அப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்ற அறிவு எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானே அந்த முதல் சொல்லுக்குரிய புரிதல் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாரு அப்படின்னா, எனக்கு இந்த சொல்லை எனக்குள் விதைத்தவன் இறைவன், அவனுடைய திருவடி, அவன் எனக்கு குருநாதனாக வந்து எப்பயா குருநாதனாக வந்தான்? வாத ஊரராக பிறந்த பொழுது திருப்பெருந்துறையில குதிரை வாங்குறதுக்காக போகும்பொழுதுதான் எனக்கு அவன் குருநாதனா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா பிறவிகளிலும் என் கூடயே இருந்து எல்லா பிறவிகளிலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான். 1வது படிக்கும் பொழுது ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? அடிப்படை விஷயங்களை சொல்லி தருவார். அதுக்கு அடுத்து ஒரு வகுப்பா நான் முன்னேறும் பொழுதுல என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? அந்த அறிவை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? ஒரு ஆசிரியர் வந்து அதை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர்கள் இறைவன் திருவடி துகள்களில் இருந்து வெளியே வரும் பொழுது, இறைவன் திருவடி துகள்கள்ல இருந்து பிரிந்து வந்தவங்க தான் எல்லாரும் இங்க உட்காந்துக்கிட்டு உயிர்கள் வெவ்வேறு வடிவம் எடுத்துட்டு இங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த திருவடி துகள்ல இருந்து பிரிந்து வந்த அந்த கணத்துல இருந்து இறைவன் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கான்? விடாது பிடித்து கொண்டு ஒவ்வொரு நிலையை கடக்க வைக்கிறான். இந்த பிறவியில இந்த நிலையை கடக்கணும், அடுத்த பிறவியில இந்த நிலையை கடக்கணும். அப்படி தனித்தனியா பிரிய வச்சு ஒரு பிறவியில என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறுத்தி தடுத்து கொண்டு சொல்றான், ஐயா இவ்வளவு நாள் உன்னை கையை பிடிச்சி கூட்டு வந்தது நான் தான் ஐயா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படி புரிந்ததற்கு பின் நம்ம என்ன சொல்லணும்? நாதன் தாள் வாழ்க. இறைவா, இத்தனை நாள் என்னை தொடர்ந்தவன் நீதான், இத்தனை நாள் எனக்கு இதெல்லாம் செய்தவன் நீதான். உன்னுடைய திருவடி என்ன சொல்கிறதோ, உன்னுடைய நெறி எதை பற்றிக்கொள்ள சொன்னதோ அதை நான் விடாது பற்றி கொள்ளக்கூடிய நிலையை தர வேண்டுமே. ஆனால் உன்னுடைய திருவடியை நான் என்ன பண்ணணும்? வணங்கணும். அது எப்பொழுதும் என் கூடயே பயணம் செய்ய வேண்டும். அதனால நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள். நமக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். வெளியே போன்னு சொன்னா யாராவது வந்து வெளியே போன்னு சொன்னா போயிடுவோமா? என்ன சொல்லுவோம்? ஏன் வீடுங்க, டாக்குமெண்ட் எல்லாம் என் கையில் இருக்குது, இது அப்பா வாங்கி கொடுத்தாரு, இல்லை நான் வாங்கினேன், இது என்னோடது, நீங்க யாருங்க என்ன வெளியே போக சொல்றது? போக முடியாது, ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? உரிமை கொண்டாடும். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள். அப்ப யார் ஒருத்தர் நீங்காம உள்ள இருக்காங்களோ அவங்க யாருன்னு அர்த்தம்? அவங்கதான் உரிமையாளர்னு அர்த்தம். அவங்கதான் அதற்கு உரிமையாளர்னு அர்த்தம். நீங்காதான் தாழ்வாள். அவன் என்ன பண்றது கிடையாது, போறதே கிடையாது. எப்படி? இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்காதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் வெளியே அனுப்புனாலும் போக மாட்டான்னு. நான் அப்படித்தானே அனுப்பினேன். எல்லாரும் பிறந்த முதல் நாள்ல இருந்தே சிவபுராணம் பாடிட்டோமா, நமச்சிவாயன்னு சொல்லிட்டோமா, பாடின உயிர்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. வெறும் பாடுவதாலேயோ பேசுவதாலேயோ இறைவன் நம்மோடு உறவாடுவதோ உரையாடுவதோ கிடையாது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் நமக்கும் இடையில என்ன இருக்கணும்? அது வேணும். 10 பேர் முன்னாடி பாடிட்டா, 10 பேர் முன்னாடி பேசிட்டா அவன் தான் பெரிய ஆளு, அவனுக்கும் இறைவனுக்கும் பயங்கர தொடர்பு இருக்குல்ல, அது இல்லை. அதுதான் மாணிக்க வாசக பெருமான் அழகா சொல்லுவார். என்னது? விச்சதின்றியே விளைவு செய்பவன், விதை இல்லாம விளைய வைக்கிறவன் இறைவன். என் அப்பா பாடினாரு, தாத்தா பாடினாரு, நான் பாடுறேன், அது விஷயம் இல்லை. விச்சதின்றியே விளைவு செய்பவன், அப்படி ஒரு தொடர்பே இல்லைங்க. திடீர்னு இப்படி ஒண்ணு கொடுத்துட்டாருங்க. யோசிச்சு பாருங்க. திருப்பெருந்துறையில மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில சிவபெருமானால் ஆட்கொள்ளும் பொழுது அவருக்கு தெரியுமா நம்மளை வச்சு இதெல்லாம் பண்ண போறாரியா இறைவன் அப்படின்றது தெரியுமா? ஆனா
அவரை வைத்து காலத்தால் அழியாத இந்த உலகத்தை, இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வு பாதைக்கு எளிதாக எடுத்து செல்ல போகிற திருவாசகம் இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்குன்றத சிவத்துக்குள்ள இருந்து அவர் பார்த்துட்டு இருப்பார்ல. சிவத்துக்குள்ள இருந்து எனக்கு என்னையா யூஸ் பண்ண, இதுக்கா நான் உபயோகமான, நான் புலம்புனேன்னு நினைச்சேனையா, என்னை விட்டுட்டு போனேன்னு நினைச்சிட்டேனே, இப்பேற்பட்ட விஷயத்தையுமா இதையா என்னை வச்சு நீ பண்ண அப்படின்றத அந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்கோம் அன்னைக்கு இங்கிருந்து இறைவனுடைய திருவடியை போய் சேரும் பொழுது அது உணர்ந்திருக்கும் இல்லையா? அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தான் வாழ்க. பெருமானே உள்ள இருந்து சொல்றாரு சாமி, திருப்பெருந்துறையில ஆட்கொள்ளும் பொழுது சொல்றாரு, என்னது என்னையா இவ்வளவு லேட்டா வந்துட்டேன்னு கேட்கிறாரா மாணிக்க வாசக பெருமான் பாதவதர். இத்தனை நாள் முன்னாடியே எனக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் அந்த பொய்யான உலகத்துக்கு போயிருக்க மாட்டேனே இல்லையா? எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர். எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் இறைவா. அவரு கொண்டு போய் என்ன பண்ண போறது இல்ல, அவர் என்ன செஞ்சாரோ அவருக்கு தான் தெரியும். ஆனா சத்தியமா என்ன பண்ணிருக்க மாட்டாரு, தவறான வழியில போயிருக்க போறது இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, இறை நினைவு இல்லாத பொழுதெல்லாம் பாழுக்கு இறைத்த பொழுது, அவன் தான் இதெல்லாம் செய்ய சொன்னான் அப்படின்ற அறிவு இல்லாமல் நான் செய்ததெல்லாம் பாழுக்கு இறைத்தது. அவனோட இயக்கம் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற சிந்தனை இல்லாமல் நான் செய்ததெல்லாம் பாழுக்கு இறைத்தது. பெருமானே இவ்வளவு லேட்டா சொல்லிட்டியப்பா, முதல்ல சொல்லியிருந்தா நான் இன்னும் நல்லா ஓரளவுக்கு நல்ல வழியில வந்துட்டு இருப்பேனே அப்படின்ற சிந்தனையோடு இறைவனை பார்க்கிறாரு மாணிக்க வாசக பெருமான். அதுக்கு சிவபெருமான் உள்ளிருந்து சொல்றாராம், இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாய். எப்ப நீ பிறவி எடுத்தியோ அந்த பிறவியில் இருந்தே நான் எங்க இருக்கேன், இந்த உலகத்துல இந்த எடுத்த உயிர்கள் எல்லா கரணங்களுக்கும் என்ன உண்டு, உருவம் உண்டு. கை இப்படி இருக்குன்னு சொல்லலாம், கால் இப்படி இருக்குன்னு சொல்லலாம், ரெக்கை இப்படி இருக்குன்னு சொல்லலாம், கண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லலாம், மூக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலாம், வாய் இப்படி இருக்குன்னு சொல்லலாம், வயிறு இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மனம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நெஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அங்கதான் இறைவன் இருக்கான். நம்ம சொல்லிக்கிறோம் இங்க இருக்காரு இந்த நெஞ்சுக்குள்ள இருக்காரு. இந்த நெஞ்சு இந்த உடம்புல எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த பாகம் நெஞ்சின் எல்லாராலையும் உருவாக்கப்பட்டதுனால நம்ம என்ன சொல்லிடுறோம், இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாய். உருவமே இல்லாத இடத்துல இறைவன் இருக்கான் எல்லா உயிர்களுக்கும். இந்த உடல்ல உருவம் இல்லாத இடமா இறைவன் உட்கார்ந்து இமைப்பொழுதும். எப்ப வரைக்கும்ப்பா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாய். நான் இப்படி இமைக்கின்றனே அந்த நொடி கூட என்னை விட்டு விலகுவதில்லையா. என்ன மட்டும் இல்ல, எல்லா உயிர்களை விட்டும் அந்த நொடி கூட அவன் என்ன பண்றது இல்லை, அந்த உயிரை விட்டு விலகுவதில்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாய். அப்ப எப்பவுமே இறைவன் உள்ளதா இருக்கான்ற அறிவு எப்ப கொடுக்குறான் இறைவன், அந்த தகுதி அந்த உயிர்களுக்கு வரும் பொழுது அதை கொடுக்கிறான். அந்த தகுதி அந்த நிலையை அடையும் பொழுது, ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஒரு பெரிய ஆலயத்துக்கு போறோம், கூட்டம் நிறைந்த ஆலயம், கருவறையில இறைவன் இருக்காரு. அப்ப நம்ம எங்க நிற்போம், கூட்டத்துக்கு பின்னாடி எங்கேயோ நிக்க வேண்டியதா இருக்கும். நிக்கிற இடத்துல இறைவன் தெரிவானா? நிக்கிற இடத்துல இருந்து இறைவனுடைய திருமணி, எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான், எல்லா இடத்துலயும் இறைவனை பார்க்க முடியும். ஆனா இறைவனுடைய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய திருமேனி நம்மளால பார்க்க முடியுமா? அங்க இருந்துன்னா கிடையாது. என்ன பண்றான், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரிசையில நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம், முன்னேறிக்கிட்டே எப்ப கருவறைக்கு முன்னாடி போய் நிக்கிறோமோ அப்ப அந்த திருமேனியை நம்மளால என்ன பண்ண முடியுது, தரிசனம் செய்ய முடிகிறது. அப்படித்தான் இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெய்யறிவை உயிர்களுக்கு பல பிறப்புகள் கொடுத்து, அந்த பிறப்புகள் எல்லாம் இறைவன் அந்த உயிர்கள் ஊற 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 அந்த உயிர்களுக்கு எப்பொழுது தெளிவு வர வேண்டுமோ அப்ப அவனை இறைவன் தெரிவு செய்து, இமைப்பொழுதும் உன் நெஞ்சில் நீங்காதவனாக நான் இருந்தேன் என்பதை புரிய வைக்கிறான். இப்ப மட்டும் இல்லப்பா, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லயும் எங்க இருப்பேன், இங்கதான் இருப்பேன். நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை, அங்க போய் தேடணும் இங்க போய் தேடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. எங்க இருக்கேன், நான் உனக்குள்ளேயே தான் இருக்கேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். மாணிக்க வாசக பெருமான் அந்த வரியின் மூலமாக இந்த உலகிற்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களையும் இதை புரிந்து கொண்டு இறைவன் எங்க இருக்கான், உள்ளதான் இருக்கான். உள்ள இருந்து எனக்கு இந்த மானுட உருவம் தந்து இந்த பிறவியில இத்தனை வருடங்கள் எங்கெங்கேயோ திரிந்து இத்தனை காலத்துக்கு அப்புறம் இதை கையில எடுத்து இப்படிலாம் போகணும் அப்படின்னு என்னை உருவகப்படுத்தி உருவாக்கி உழல வைத்து கொண்டிருப்பவன் யாரு, இறைவன். இப்பேற்பட்ட இறைவன்
இறைவன் தான் என்னை எப்பொழுதும் இயக்கிக் கொண்டிருக்கான்ற அறிவை இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா பிறவிகள்லையும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலையும் என்னோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வாழ்க. அப்படின்னு சொல்றதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான்தால் வாழ்க. அப்ப எனக்கு வாழ்க அப்படின்னா என்னது? அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த நினைவு என்ன ஆயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. அது வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அது வாழ்ந்து அடுத்த பிறவியில என்ன பண்ண முடியும்? இறைவன் தான் என்னை இயக்குறான் அப்படின்றத நான் அடுத்த பிறவியில பிறக்கும் பொழுதே தெரிந்து கொண்டே பிறக்க வேண்டும். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல வர்றது. புரியுதுங்களா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள், கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. கோக்கழி அப்படின்னா கோனா அரசன். நல்லா புரிஞ்சுங்க. கோனா அரசன், கழினா துறை, பெருந்துறை. அப்படி என்பது எல்லாராலையும் அறியப்பட்ட ஒன்று. அப்படிதான். ஏன்னா மாணிக்க வாசக பெருமானை வாதவூரராக இருந்த மாணிக்க வாசக பெருமானை இறைவன் ஆட்கொண்ட தலம் திருப்பெருந்துறை. அதனால கோகழி என்னும் பொழுது துறை அப்படின்றதுனால பெருந்துறை அப்படின்னு. ஆனா இதுவரையில் கோகழி அப்படி என்பதற்கு விடை கிடையாது. எதை சொல்லி மாணிக்க வாசக பெருமான் கோக்கழி அப்படின்ற இடத்த சொல்றாரு, எந்த இடத்த சொல்றாரு அப்படின்றதுக்கு இன்னைய வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னமான இதுதாங்க சொன்னாரு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு இது கிடையாது, சான்று கிடையாது. ஆனால் இந்த கோகழி அப்படின்றது பல ஆராய்ச்சிகள்ல பல முன்னோர்கள்லாம் சொன்னது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரா சொல்றாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரா சொல்றாங்க. அதற்கும் திருஞான சம்பந்தருக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த ஊருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா எதற்குமே என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறுதிப்பாடு கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது. கோகழி அப்படின்னா கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. சிவபுராணத்துல திருவாசகத்திலேயே திரு கீர்த்தித்திரகவள் நினைக்கிறேன், கல்லாடம் அப்படின்ட்டு ஒரு ஊர் வரும். கல்லாடம் அப்படின்ற ஊருக்கும் அது எந்த ஊருன்னு தெரியாது, அது எங்க இருக்குது இது வரைக்கும் அறியப்படல. ஆனா கல்லாடம் என்ற ஊர் எந்த ஊர், என்ன அதுக்கு ஒரு இது மட்டும் இருக்குது, என்னது ஒரு சிறப்பு குறிப்பு மட்டும் இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லாடம் இருந்தது பொய்யில்லா புலவர்கள் வாழ்ந்த ஊரம். பொய்யா புலவர்கள். புலவர்னால என்னது? புலவர்னாலே மிகைப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா? ஓமையப்படுத்துறதுக்காக எதையோ அதோடையோ ஒப்பிட்டு இதுதான் அது, அதுதான் இதுன்னு பேசுவாங்க. ஆனா பொய்யில்லாத புலவர்கள் வாழ்ந்த இடம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லாடம் அப்படின்ற ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட கல்லாடத்துல நல்லாளோடு நயப்புற வேதியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரண்ட பகுதியில கல்லாடத்தில் நல்லாளோடு நயப்புறவு எய்தியும். நல்லாள்னா உமையம்மை. நல்லாள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உமையம்மை. நயப்புறவு எய்தியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமா இருந்ததாக அர்த்தம். நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் அப்படின்னா ஆனந்தமா இருந்ததாக அர்த்தம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோகழி அப்படின்ற ஊருக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைதான் அவர் சொன்னாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்னமான ஒரு ஊர் இப்ப வரைக்கும் குறிப்பிடப்படலை. ஆனா எல்லாரும் புரிதலின் அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயம், கழி என்பது துறை, கோ என்றால் அரசன். அந்த துறைக்கு, அந்த திருப்பெருந்துறைக்கு அரசனாக நான் பார்த்தவன் யார் அப்படின்னு கேட்டா, அந்த திருப்பெருந்துறையில அந்த வனத்தில் நான் குரு வடிவமாக கொண்ட சிவபெருமான். அதனால அந்த திருப்பெருந்துறையில என்னை என்ன வடிவமாக என்னை ஆட்கொண்டான்? குரு வடிவமாக கொண்டு வந்ததால் குரு மணி தன் தாழ் வாழ்க. குருமணி, குருமணினா உயர்ந்தவர் அப்படின்றது அர்த்தம். குருமணினா என்னது? குருவுக்கெல்லாம் குரு அப்படின்றது அர்த்தம். குருவுக்கெல்லாம் குரு. நமக்கு 1000 குரு இருக்கலாம், எல்லா குருக்கும் குரு யார் அப்படின்னு கேட்டா அவரு தான். அவரை வணங்கினால் எல்லா குருவையும் வணங்குவதற்கு சமம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கோகழி ஆண்ட, என்னை கோகழி திருப்பெருந்துறையில ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. அப்பேற்பட்ட அந்த குருமணியின் திருவடிகள், தன் அவருடைய தன்னுனா அவருடைய திருவடிகள் என்ன ஆகணும்? வாழ்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. முதல்லயே சொல்லிட்டாரு, நமச்சிவாய வாழ்க,
நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டார். அந்த நாதன் என்றது யாரு? குருநாதன். குருவடிவாக வந்தவன் திருப்பெருந்துறையில் அங்கேயே சொல்லிட்டார். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்கன்ற அடுத்த வரி வருது. அதுக்கு அடுத்த வரியில அவர் என்ன சொல்றாரு? கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப கோக்கழின்றது ரொம்ப பழமையான இடம் அர்த்தம், ரொம்ப பழமையான பிறப்புன்னு அர்த்தம். கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. எனக்கு ஆதின்னு ஒண்ணு இருந்ததுல, மாணிக்க வாசகனாக வந்தவன் ஆதின்னு ஒண்ணு இருக்கும்ல, முதல் பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பிறப்பு எடுத்த இடம் கோக்கழி. அந்த பிறப்பிலேயே அவன் என்னவா எடுத்தான்? குருவாக வந்து அவனுடைய திருத்தாளை அங்கேயே என் மீது பதித்து என்னை இதுவரையில் ஆட்கொண்டு வந்தான். கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. குருமணி தன் தந்து ஆண்டவன். அப்பேற்பட்ட குருமணியின் திருவடிகள் என்ன பண்ணணும்? எப்போதும் நல்லா புரிஞ்சுக்குங்க. 1வது படிக்கக்கூடிய ஆசிரியரை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்க, அவனோட ஒரு புண்ணிய ஆத்மா இருக்க முடியுமா? நமக்குலாம் ஞாபகம் இருக்கா? 1வது படிக்கும் பொழுது அவங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவரை ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு வகுப்புகளையும் உள்ள போகணுமா? 2வது போகும்போது 1வது வாத்தியாரை மறந்துடுவோம், 3வது போகும்போது 2வது, காலேஜ்லாம் போகும்போது ஸ்கூல் மறந்துடுவோம். அப்படி ஒவ்வொன்னா என்ன பண்ணிக்கிட்டே போயிட்டோம், மறந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படிதான். முன்னாடி இருந்தவங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போறோம், மறந்துகிட்டே போறோம். ஆனா ஆதியானவனை ஞாபகம் வைத்துக் கொண்டு இருப்பதை போல ஒரு உத்தமம், ஒரு புண்ணியம் உலகத்துல கிடையாது. அப்படி மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய ஆதி பிறப்புல யார் தன்னை ஆட்கொண்டானோ கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. அவனுடைய அந்த திருவடிகள் எப்பொழுதும் என் நினைவில் இருக்கணும் இறைவா. இந்த பிறவியில் எனக்கு ஞாபகப்படுத்தினல்ல, குருந்த மரத்தடியில குருநாதனாக வந்து ஞாபகப்படுத்தினல்ல, இந்த என்ன ஞாபகப்படுத்தின, எல்லா பிறப்புலையும் நீதான் எனக்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்தினன்னு ஞாபகப்படுத்தினல்ல, இந்த நினைவு எப்பொழுதும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். இன்னொரு பிறப்புகள் இருக்குமே ஆனால் அத்தனை பிறப்புகளிலும் இதே நினைவோடு இதே சிந்தனையோடு நான் என்ன பண்ணணும், ஐயா அந்த திருவடி தானே என்னை வழிநடத்துது அப்படின்ற ஒரு அறிவோடு நான் என்னுடைய பயணத்தை நான் தொடரணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமான் இடத்துல 3வது வரியை அவருக்கு மலராக சூட்டுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம்னா ஆகமம் விதிகள். ஆகமம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர். இப்படிதாங்க இருக்கணும் அப்படிதாங்க இருக்கணும்ன்றது என்ன இருக்குது, ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு ஆலய வழிபாடுன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆலயம் கட்டணும்னா இப்படிதான் இருக்கணும், ஆகம விதிப்படி. ஒரு வீடு கட்டணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன இருக்கு, சிலது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிலதை விதியா வச்சிருக்கோம் இல்லையா? அதுபடிதான் எல்லாரும் அப்படி அந்த இது பிரகாரம் தான் நடத்துவோம். ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா இப்படிதான் செய்யணும், ஒரு வேள்வி வளர்க்கணும்னா இப்படிதான் செய்யணும். இன்னும் கொஞ்சம் இதுவா பார்த்தோம் அப்படின்னா அடியார்கள்லயே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பதிகம் தான் பாடணும், அப்புறம் இந்த பதிகம் தான் பாடணும், அதுக்கப்புறம் தான் இதை பாடணும். இப்படி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நெறிமுறைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகமங்கள். இதெல்லாம் என்னது, ஆகமங்கள். இந்த ஆகமங்களை வகுத்தவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். இந்த ஆகமங்களை என்ன பண்ணான், வகுத்தவன். ஏன் வகுக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் அவன் வகுத்த ஆகமங்கள் படி அந்த இறைவனை சென்று சேர முடியுமா, இறைவனை உணர்ந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாருக்கும் அந்த வழி கிடையாது. ஆகமங்கள் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், ஒரு சில என்னது வழிமுறைகள். அந்த வழிமுறைகள் படித்தான் எல்லா உயிர்களும் இறைவனை போய் சேர்கிறதா, இறைவனை உணர்கிறதான்னு கேட்டா இல்ல. ஆனா அந்த வழிமுறைகளின் படியிலையும் அதன் வழியிலையும் உயிர்கள் அவனை சென்று அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு 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 என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அது ஒரு படிநிலை, அது ஒரு படிநிலை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கின்றார். ஆகமம் ஆகி நின்ற. ஐயா எனக்கு ஆகமமே தெரியாது, ஐயா ஆகமமே தெரியாது, நான் எப்படி அவனை வந்து சேர முடியாதா? அப்ப நான் ஆகமங்கள்லாம் கத்துக்கணுமா? ஆகமம் என்ற சொல்லுக்கு இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தம் உண்டு.
அகம் அம் அப்படின்னா ஆகமம். அகம் அம். எங்க இருக்கான் இறைவன்? உள்ள அமர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற சிந்தனை வந்தா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகம். ஆகமத்துடைய துவக்க புள்ளி இறுதி புள்ளியும் அதுதான். நீ எல்லா ஆகம விதிகளும் கடைபிடிச்சிட்டு வந்து கடைசியா நீ புரிஞ்சுக்கு வர விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா எங்க இருக்கான் இறைவன்? நீ வெளியே வச்சதா பூஜனைகள் எல்லாம் செஞ்சோம் நம்ம எல்லாரும். ஆனா எங்க இருக்கான் இறைவன்? அங்க இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லா வஞ்சத்தை வச்சுட்டு ஃபுல்லா அழுத்த வச்சுட்டு என்னோட அவன் பெரிய ஆளா வரான்யா, நான் சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்யா அப்படின்ற ஒரு கொள்கையோட உயிர்களை பார்த்துக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய திருமேனிய உழுந்து உழுந்து வணங்குறதுல அர்த்தம் இல்லை, பிரயோஜனமே இல்லை. அதை விரும்பல இறைவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகமம் என்ற அந்த சொல்லுக்குடைய உள்ளார்ந்த அர்த்தம் அகம் அம். அகத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பவன் இறைவன். அததான் மாணிக்கவாசக பெருமான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா சொல்லிடுறாரு. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ். ஐயா எனக்கு ஆகமம் தெரியாது. ஆகமம் தெரிந்தவனுக்கு ஆகமங்கள் செய்து இறைவனை செய்யும் இறைவனை சென்று சேரும் வழியையும், ஆகமம் தெரியாதவனுக்கு அவன் செய்வதையே ஆகமமாக மாற்றிக்கொள்வதும் இறைவனுடைய இயல்பு. அவனுக்கு தெரியாது ஆகமம். ஏன் தெரியாது? அந்த அறிவை இறைவன் அவனுக்கு தரல. அது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அவன் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா 4 வழி இருக்கும். இந்த ஊருக்கு வரணும்னா ஆனா எந்த வழியில வந்தாலும் இந்த ஊரை வந்து சேர்ந்துடலாம். ஒரு வழி சுத்து வழியா இருக்கும், ஒரு வழி ரொம்ப கல்லுமுள்ள நிறைஞ்ச வழியா இருக்கும், ஒரு வழி ரொம்ப கிட்டக்க இருக்கும். எந்த உயிர் எந்த வழியின் சென்று அந்த ஊரை சென்று சேர வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் இறைவன். அந்த உயிருக்கு அந்த வழியை காண்பிக்கிறான். அப்ப ஆகமம் ஆகி இன்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னா என்னது அப்படின்னா, அன்னிப்பான்னா என்னதுன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க. எந்த இடத்துல அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காருன்னு பார்க்கணும் நீங்க. அன்னிப்பான் அப்படின்னா இனியவன். இனியவன்னா யாரை சொல்லுவோம்? ரொம்ப இனியவருங்க அப்படின்னு யாரை சொல்லுவோம்? நல்லது பண்றவங்கள இனியவன். இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்லணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கவங்கள. இன்னும் கொஞ்சம் மேல போய் வாழ்க்கையை மேம்படுத்துறவங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் எனக்கு துன்பமே கொடுத்தாலும் உன்னிடத்தில் அன்பை மட்டுமே கொடுக்கிறேன் அப்படின்னா அவன் தான் உண்மையான இனியவன். நல்லா பண்ணுங்க. என்னை மதிக்கவே இல்லைனாலும் உன்னை அன்போடு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இனியவன் அப்படின்றத. நம்ம அப்படி இருக்குமா? அரை மணி நேரம் லேட்டா வந்தான்னா அவனை முகத்தை காமிச்சிடுவேன். ஏண்டா அடே உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? அப்ப நம்ம யாரு கிடையாது? இனியவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு 10 மணிக்குன்னு போட்டு 11:30 மணிக்கு வந்தாலும் உட்காந்து கேட்டுக்கிறாரு. அப்ப அவர் யாரு? அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆகமும் ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆகமங்கள் என்பது விதிகள். அந்த விதிகளின்படி வருபவர்கள் இறைவனை வழிபடுவதற்கு அது ஒரு வழி. ஆனா அந்த வழியில வராம நேர வந்து இறைவனை வணங்குற பத்தியா, அவங்கள வந்து இறைவனை எப்படி பார்க்க மாட்டாராம்? நீ ரூலை ஃபாலோ பண்ணல, நீ என்ன பண்ணல, நீ ரூலை ஃபாலோ பண்ணல, நீ அவங்க செய்யறாங்க பாரு, அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட வரணும், அதுக்கப்புறம் தான் உன்னை நான் தொடுவேன், அதுக்கப்புறம் தான் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிதலையும் தெளிவையும் தருவேன் அப்படின்னு இறைவன் சொல்றானான்னு கேட்டா கிடையாது. அததான் மாணிக்கவாசக பெருமான் சுக்கமா சொல்றாரு. ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமங்கள் தெரிந்தவனுக்கு அவன் தெரிந்து கொண்டது ஆகமமாகவும், ஆகமம் தெரியாதவனுக்கு அவனுக்கு என்ன தெரிகிறதோ அதுவே ஆகமமாகவும் அவனே மாறி நிற்கிறான். யாரு? இறைவனே மாறி நிற்கிறான். ஏன் அப்படின்னா அவன் அன்னிப்பான். அவன் யாரு? இனியவன். அவ்வளவுதான். அவன் ஏன் அப்படின்னு கேட்டா அவன் யாரு? இனியவன். யாருக்கு? எல்லாருக்கும் இறைவன். விஷயம் தெரிஞ்சவனுக்கும் இனியவன் தான், விஷயம் தெரியாதவனுக்கும் அவன் இனியவன் தான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான், ஏதுமில்லாதவருக்கு ஏது இல்லாதவன். இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லதான், அவன் இருக்குன்னு சொன்னா இருக்கு, அவ்வளவுதான். ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளி அவன். அவன் என்ன பண்ண, நீ விரும்பலனா கூட உனக்குள்ள இருந்து அவன் ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவ்வளவுதான். உனக்கு வேண்டோன்றவனுக்கு தன்னை காட்சிப்படுத்திக்கிறான், வேண்டாம் என்பவனுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்? என்ன வேணும்னு சொல்ல வச்சவன் தான் அவனை வேணான்னு சொல்ல வச்சிருக்கான்.
வேணான்னு சொல்ல வச்சதுனால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். வேணும்னு சொன்னதுனால எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்தி காமிக்கிறான். அவ்வளவுதான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ். பெருமானே, உன்னை அடைவதற்கான வழி எவ்வளவு எளிதா சொல்றாரு பாருங்க. திருவாசகம் முழுக்க உலகத்தின் ஆதியும் அந்தமுமான எல்லா உலகங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யாருன்னு சொல்றாரு அப்படின்னா, எளியவன் யார்? இப்ப என்ன பண்ண தேவையில்ல. அவனை அடைவதற்கு, அவனை புரிந்து கொள்வதற்கு நீ எந்த விதமான போராட்டமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் தேடி வந்து ஆட்கொண்டு அவனே உனக்கு அவனை காண்பிப்பான். அவனே உனக்கு உனக்கு அவனை காண்பிப்பான். எல்லா வேலையும் யாருது? அவன் வேலை. நம்ம வேலை என்னது? ஒப்படைச்சிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கணும். பெருமானே, நான் வந்துட்டேன்யா, என்னை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்ட. அவன் அருளாலே அவன் தாள் விளங்கி நீ என்னை கூப்பிட்டுட்ட ஐயா, நான் வந்து நின்றுட்டேன் சாமி. அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அதுக்கப்புறம் என்னை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய போறியோ? அழகா சொல்வாரு கல்புன்ற பதிகத்துல, இனிமேல் விளைவது அறிந்திலேன், இனிமேல் விளைவதை அறிந்திலேன். ஏன் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இனி என்ன வந்தா எனக்கு என்ன? எவ்வளவு அழகா சொல்றாரு திருப்புலம்பல்ல. கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். நான் போய் இன்னொரு முறை யாருக்கிட்டே போய் நிக்க மாட்டேன், இதை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு. காரணம் என்ன? கற்பனவும் இனி அமையும். ஏன்? இதுக்கு முன்னாடி எனக்கு கற்பித்தது அப்படித்தான் அமைஞ்சு. நான் எங்கேயும் போய் நிக்கல. இறைவா எனக்கு இங்க இதை சொல்லிக் கொடு, அதை சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு நான் போய் நிக்கல. இறைவன் என்னை ஆட்கொண்டான், இறைவன் என்னை கற்பித்தான், இறைவன் என்னை கற்பிப்பான். இதுக்கப்புறம் கற்பிக்க போறவனும் யாரு? இறைவன் தான். புதுசா ஒருத்தர் வரப்போறது இல்லை. அப்ப அததான் இங்க சொல்றாரு. என்னது? ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தான். ஆகமும் ஆகி நின்ற அவனே ஆகமமாகி நிற்கிறான். ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றவனும் அவன்தான். ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றவனும், ஆகம விதிகள் இருக்குல்ல, அது என்னது அப்படின்னா அவன் விதித்தது தானே, அவன் எழுதினது தானே. அந்த ஆகமங்களை தானே ஓயமங்களுக்கு உபதேசம் செய்தாரு. அந்த ஆகமங்களை தானே முனிவர்களுக்கு உபதேசம் செய்தாரு. அந்த முனிவர்கள் தானே இங்க இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் அதை பரவி வைக்கிறது. அப்படி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருக்குமே அது இறைவனை பற்றிய புரிதலை கொடுக்க வேண்டுமே. ஆனால் இறைவன் தெரிந்தவர்களுக்கு தெரிந்த ஆகமங்களாகவும், தெரியாதவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்ததே ஆகமமாகவும் ஆகி நிற்கிறான். அப்பேற்பட்ட அந்த பெருமையானின் திருவடிகளை நான் என்ன பண்ணணும்? எப்போதும் வாழ்த்து கொண்டு இருக்கணும். எந்த பிறவி எடுத்தாலும் அந்த மண்டையில இருந்து வெளியே போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். அதுதான் சொல்றாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன். ஏகன் அப்படின்னா ஏகன் ஒரே ஒருத்தன். என்ன பேர்னா சொல்லிக்கிங்க, அவனுக்கு என்ன பேர்னா சொல்லிக்கிங்க. அவன் யாரு? ஒருத்தன் தான். எப்படின்னா கூப்பிட்டுக்க, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில் அவன் சிவன். அழகா ஒரு பாதிரியார் சொன்னாரு இல்லையா? தென்னாட்டில் அவன் சிவன், ஏனைய நாடுல எல்லாம் அவன் யாரு? இறைவன். நீ என்ன பேர்னா சொல்லிக்கோ, உன் வாயில என்ன பேர் வருதோ சொல்லிக்கோ. திருவாசகம் முழுக்க எந்த ஒரு சமயத்தையும் இழித்து பேசாமல் பேசிய நூல் திருவாசகம் என்பது. முழுக்க முழுக்க ஒரு முழுக்க இறைவனோடு பக்தியோட பாடிய நூல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். இறைவனிடத்துல ஒப்படைக்கிறது. அப்ப இறைவனிடத்துல போயிட்டு பக்தியோட நிக்கிற யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதம் என்ற ஒன்று இருக்காது. நீ எந்த கடவுள்னா வணங்கிட்டு அவங்க கடவுளை இழிச்சு பேச மாட்டேன், இழித்து சொல்ல மாட்டேன். நாங்களாம் எப்படி இருக்கோம், நீங்க அப்படி இருக்கீங்க. செய்ய வச்சது யாரு? என்ன இங்கேயும் அவர் அங்கேயும் நிக்க வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவன் என்னைக்கு இங்க வரணுமோ அன்னைக்கு வந்துட்டு போறான். நம்ம ஏன் அந்த கவலைப்படணும்? அது யாரோட வேலை? என்னை இழுத்து வந்து எப்படி அவரை நிப்பாட்டினாரோ அப்படி அவரை இழுத்து வர வேண்டிய நாள் இருக்கும். அப்படி இல்லாம ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன, வரிக்கு பொருள் என்ன? அவன் என்னவா இருக்கானோ அது அவனுக்கு ஆகமமா நிற்குது. அவ்வளவுதான். அவன் எங்க வந்து எப்போ அவனை சென்று சேர வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். ஏகன் அப்படின்னா அவன் ஒருவன் தான். அவனுக்கு மாற்றி ஏதாவது இருக்காயா? அவர் அங்க வந்துதான் பார்க்க முடியுமா? வேற எங்கேயாவது இருக்காரா? பார்க்க முடியுமா? ஏகன் ஒரே ஒருவன். நீ எங்க போய் யாரை பார்த்தாலும் அந்த உருவத்தில் இருக்கவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன் தான்.
ஏகன் அநேகன் அப்படிங்கிறார். ஏகன் அநேகன். அநேகன்னா பல, நீக்கமர நிறைந்தவன். நீ எதை பார்க்கறியோ அது இந்த தூண்ல இருப்பாரு, இந்த எங்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு, அந்த மரத்துல இருக்காரு, செடியில் இருக்காரு, குருவியில் இருக்காரு, பறவையில் இருக்காரு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 10 பேர் தான் இந்த திருவாசகத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 10 பேருடைய செவிகளுக்கு தான் இந்த திருவாசகம் போய் சேருதா அப்படின்னு கேட்டா இல்ல. எத்தனை கோடி உயிர்கள் இந்த ஆலயத்தினுடைய வாயிலையும் உள்ளையும் நின்றுகிட்டு அதை கவனிக்குதுன்றது தெரியாது. ஏன்னா இது உடலுக்குமான தொடர்பு இல்லை, ஆன்மாவுக்குமான தொடர்பு. அந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உடல் அது பாட்டுன்னு உயிர் வச்சுட்டு இயங்கிட்டே இருக்கும். ஆன்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அவர்கிட்ட தொடர்புலேயே இருக்கும். எந்நேரம் அவர் தொடர்புலேயே தான் இருக்கும். இவன் இந்த பஸ்ஸை ஏறி எங்கே இறங்க போறான்னு தெரியல சாமி, இந்த ஸ்டாப்பிங்கை காமிச்சேன்னா அடுத்த இறக்கி விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏற்றி இவனை கொண்டு வந்து ஊர் சேர்க்கணும் நான் அப்படின்ற சிந்தனையில அது இருக்கும். அதனுடைய ஆசை, ஆன்மாவோட ஆசையெல்லாம் என்னவா இருக்கும்? இறைவன் திருவடியை இந்த உயிர் எப்போது இந்த பிறப்புகள் எல்லாம் கழித்துட்டு கொண்டு போய் இறைவன் திருவடியில கொண்டு போய் சேரப்போகுதோ அந்த ஏக்கம் தான் அந்த ஆன்மாவுக்கு. அப்படி இங்க நிரம்பி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எத்தனை தேவர்கள், எத்தனை முனிவர்கள், எத்தனை உயிர்கள், பறவைகளாகவும் வண்டுகளாகவும் பூச்சிகளாகவும் பாம்புகளாகவும் மிருகங்களாகவும் இங்க நின்று கேட்டுட்டு இருக்கோ தெரியாது. ஆனா ஏகன் அநேகன். ஏகன்னா யாரு அப்படின்னு கேட்டா ஒரே ஒருத்தன். எல்லா உயிர்களையும் இங்க நிக்க வச்சு கேட்க வைக்கிறான். யாருன்னு கேட்டா அவன் ஒருத்தன், சிவபெருமான். அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பேர்லாம் சொல்லிக்கிறீங்களோ அந்த பேர்லாம் சொல்லிக்கிறீங்க. அநேகன். எனக்கு இஷ்ட தெய்வம் இதுதாங்க, இவர் பேரை தான் சொல்லுவேன். சொல்லுங்க. அதுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கவன் யாரு அப்படின்னு கேட்டா இறைவன் தான். அழகா சொல்லுவாரு மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்துல. படைப்பவனை படைத்தவன் அவனா. படைப்பவனை படைத்தவன். படைப்பவன் யாரு? பிரம்மா. படைப்பவனை படைத்தவன் அவன். காப்பவனை காப்பவன் அவனா? விஷ்ணு. காப்பவன் யாரு? விஷ்ணு. காப்பவனை காப்பவன் அவன் யாரு? சிவபெருமான். இந்த 2 வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு. என்னது அது? ஒடுக்குதல் இருக்கு இல்லையா? அந்த ஒடுக்குபவனுக்கு உள்ளிருந்து சொல்பவன் அவன். அவன் வேலை முடிஞ்சிச்சியா, அவன் வேலை முடிஞ்சிச்சு, கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அவன் சொன்னாதான், சிவன் சொன்னாதான் ருத்ரன் போய் எடுக்க முடியும். இல்லைன்னா ருத்ரனால பண்ண முடியாது. ருத்ரனோட வேலை அது கிடையாது. அங்க இருந்து என்ன வரணும்? கட்டளை வரணும். அவனுக்கு முடிஞ்சு போச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாதான் எடுக்கணும். அப்ப இந்த 3 பேருக்கும் என்ன உண்டு? 3 பேருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவங்க 2 பேரும், இவங்க யாருமே பிறப்பு இறப்பு இல்லாத சிகாமணிகள் கிடையாது. இந்த 3 பேருக்கும் என்ன உண்டு? பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. யார் அந்த வேலையை சொல்றா? என்ன நம்மெல்லாம் 100 வயசு 50 வயசு 60 வயசுல போறோம்னா அவங்களுக்கு இத்தனை ஆண்டு, இத்தனை 1000 ஆண்டு, இத்தனை வருஷம் அப்படின்னு பல கோடி வருடங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. எல்லா உயிர்களும் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் ருத்ரனாகவும் பிறக்கிறது. அது எல்லாத்துக்குமே அதுக்கு உரிமை உண்டு. புரியுதுங்களா? பெருமான் சுழற்சி முறையில கொடுக்குறார். புரியுதுங்களா? ஆனா அத்தனை உயிர்களாக இருந்தாலும், அத்தனை வேலையை செஞ்சாலும், இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், இந்த 3 தொழில்கள் வேறு ஒருத்தனாக இருந்தாலும் இந்த 3 தொழில்களையும் உள்ளிருந்து நடத்துபவன் யாரு அப்படின்னு கேட்டா ஏகன். அவன் தான் இவங்களுக்குள்ள என்னவா இருக்கான்? அநேகனா இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த 3 பேருக்கு பிரித்து கொடுத்த வேலைகள் இல்லாம 2 வேலை அவன் வச்சுட்டான் கையில. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருளலையும் மறைத்தலையும் தன் கைகளில் வைத்துக்கிட்டான். அருளலையும் அது எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. அது மறைக்கிறது யாருடைய வேலை அப்படின்னு கேட்டா யாருக்கு மறைக்கிறான்? இந்த உலகத்தில் வந்த உயிர்களுக்கு மட்டும் இல்ல, படைப்பவனுக்கும் மறைத்தல் உண்டு. படைப்பவனுக்கும் மறைச்சு வச்சிருக்கான். காப்பவனுக்கும் விஷயம் தெரியாது, ஒடுக்குபவனுக்கும் விஷயம் தெரியாது. மறைச்சு வச்சுட்டு இவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல இத படைச்சிரு, இத காப்பாத்து, இத ஒடுக்கிடு. இந்த வேலையை செய்வதற்கு பெயர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருளுதல். இந்த வேலையை செய்வதற்கு பெயர் என்னது? அருளுதல். அது யாரோட தொழில் அப்படின்னா அவனுடைய தொழில். அந்த அருளலின் அடிப்படையிலே இந்த உயிர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியவைகள் எல்லாம் தெரிய வைத்து, மறைக்க வேண்டியவைகள் எல்லாம் மறைக்க வைத்து, இந்த 3 தொழில்களையும் இந்த உலகம் உழல்வதற்கு செய்து கொண்டிருக்கிறான் இறைவன். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். அப்ப ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த 3 வரிகள், இந்த முதல் சொன்ன வரிகள் எல்லாம் கவனிக்கணும். நமச்சிவாய வாழ்க, இது மூல மந்திரம். இதுதான் எல்லாத்துக்குமே மூல காரணம். நமச்சிவாய வாழ்க.
இந்த அறிவை எனக்கு தந்த குருநாதனின் திருவடிகள் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இருந்து நீங்காதவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் இருக்கணும். யார் இருக்கா உள்ள? இறைவன். கோகழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க. என்னுடைய எத்தனை பிறவிகளையும் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிறவிகளையும் ஆதி பிறவியிலிருந்து என்னை ஆட்கொண்டு குருவாக நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த குருமணியினுடைய திருவடிகள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு என்னோடு பிரயாணம் செய்ய வேண்டும். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. எல்லா வழிமுறைகள் எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சாமிய குரு வடிவில், நீங்க போய் வழிபட்டீங்க. கேட்போம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போனோம்னா என்னங்க செய்யணும், எதை கேட்குறோமோ இல்லையோ, பெரிய லிஸ்ட்டை கேட்கறோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போனா என்ன பூஜைலாம் பண்ணணும், என்ன பொருள்லாம் வாங்கிட்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா உடனே என்ன பார்ப்பாரு? திருவாசகம் அப்படி சொல்லித்தரல. இறைவனுக்கு கொடுப்பதற்கு யாரிடத்திலும் எதுவும் கிடையாது. யான் இதற்கு இளன்வோர் கைமாறு. யார் சொல்றா? சிவமோடு சிவமாக கலந்தவர் சொல்றாரு. யான் இதற்கு இளன்வோர் கைமாறு. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோர் கைமாறு. இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டையும் எதுவும் கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நான் கொண்டு போய் கொடுத்ததுதான் ஏன் இறைவன் போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் கொண்டு போய் நான் கட்டின கோயில்ல தான் இறைவன் நல்லா அருமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இறைவன் எல்லா உள்ளங்களிலும் கோயிலாக எல்லா உயிர்களின் உள்ளங்களையே கோயிலாக கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதெல்லாம் இப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டா, இங்க வந்தாவது உருப்படுங்கடா, ஆணவத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, இங்க வந்தாவது அந்த அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது இங்க சாமி இருக்கான்ற பயத்தோட நிக்கட்டும் அப்படின்ட்டுதான் உருவாக்குனது இல்ல. ஆனா நம்ம அதையே எப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா, அங்க மட்டும் இறைவனை கவனிச்சா போதும் ஐயா, வெளியே வந்துட்டு அந்த ஆள் கிடக்குறான் அவன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா வரப்போறான், நம்ம வேற வழியில போறோம், அவர் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனாதான் அவர் கண்ணில் நம்ம தெரியும், பிரதோஷம் ஆனாதான் நம்ம கண்ணில் அவருக்கு தெரியும், பௌர்ணமி ஆனாதான் அவர் கண்ணில் நமக்கு தெரியும், சிவராத்திரி ஆனாதான் அவர் கண்ணில் நமக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடயே இருந்து நம்ம என்ன செய்யறோம்னு பார்க்க மாட்டாரு. அப்படி ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. பெருமானே உன்னை வந்து சேர வேண்டுமே, ஆனால் எனக்கு என்னையா வழி நெறி அப்படின்னா, ஒன்னும் செய்ய வேண்டாம் ஐயா. மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு, செய்தனவே தவமாக்கிக் கொள்பவன் இறைவன். நீ என்னெல்லாம் செய்யறியோ அத்தனையும் என்னவா மாத்திக்கிறாரான் இறைவன், அவனை வந்து சேர்வதற்கான தவமாக மாற்றுகிறான். ஏன் அப்படின்னா அது தவம், அதுதான் தவம். நான் ஒரு பலனை எதிர்பார்க்காமல் நான் செய்யற வேலைக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம். நான் பலனை எதிர்பார்த்து செஞ்சேன்னா அதுக்கு பேர் தவம் கிடையாது. நல்லா பண்ண, இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நான் இறைவன் முன்னாடி நின்னா அதற்கு பேர் தவம் அல்ல. பெருமானே என்னை எதற்கு நீ படைத்தாயோ அதற்கு நான் ஆட்படுகிறேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணித்தலோட போய் நிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் முன்ன குறிப்பிட்டேன்னு அவன்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகன், அவன் ஒருத்தன் தான். யா நீ எங்கேயும் போய் அவன் எங்க இருக்கான்னா தேடிக்கிட்டு இருக்காது, அவன் ஒரே ஒருத்தன் தான். ஒருவேளை நீங்கள்லாம் தேடுகின்ற ஆட்களாக இருந்தால், வெவ்வேறு வடிவத்துல பார்க்கின்ற ஆட்களாக இருந்தால் அநேகனும் அவன் தான். நீ பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் நிறைந்திருக்கவனும் அவன் தான். இல்லைன்னு சொன்னாலும் அந்த இல்லைன்ற உணர்வுக்குள்ள இருப்பவன் அவன் தான். இல்லைன்னு உன்னை சொல்ல வச்சு அந்த இல்லைன்னு சொல்லுகின்ற உணர்வுக்குள்ள இருப்பவனும் அவன் தான். அவன் யார் அப்படின்னா இறைவன். அவன் யார் அப்படின்னா இறைவன். அதான் ஏகன் அநேகன் இறைவன் அப்படிங்கிறார். ஏகன் அநேகன் இறைவன், ஒருத்தன் தான் அவன், எல்லாத்துலயும் இருக்கான். அவனுடைய திருவடிகள் வாழ்க. என்ன பண்ணணும், எத்தனை பிறப்புகள் நான் எடுத்தாலும் அத்தனை பிறப்புகளிலும் அந்த ஏகனுடைய திருவடிகள் என்னை எப்பொழுது ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் என்னை பிறழாது தொடர வேண்டும் இறைவா. நான் ஒரு பொழுதும் அதை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அது என்னை விட்டு புரியாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் வினையின் காரணமாக உன் விளையாட்டின் காரணமாக என்ன ஆயிடுது, நான் மறந்து போய் வழிமாறி போயிடுறேன் சாமி. அது நடக்காம இருக்கிறதுக்கு தான் வாழ்கன்ற இந்த 6 வாழ்கைய மாணிக்கவாசக பெருமான் அவர் சென்ற பாதையில் இறைவன் என்ன பாதையை நமக்கு காண்பித்தாரோ அந்த பாதையில வழுவாமல் எப்பொழுதும் என்னை அந்த நெறி என்ன பண்ணணும், பிடிச்சிட்டு நிக்கணும் சாமி அப்படின்றதாக அந்த வாழ்கன்ற வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறார். வா ஆழ்க பெருமானே
நான் உனக்குள் ஆழ்வதற்கு, எனக்குள் நீ அப்படியே உள்ள நான் போவதற்கு, அழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போறதுக்கு நீ என்ன பண்ணணும் சாமி? என் கூடயே வந்துகிட்டே இருக்கு சாமி. நீ என் கூட தான் வந்துகிட்டே இருக்கன்றதை எப்பொழுதும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு சாமி. மறந்தேயும் நின்கழல் நான் மறவா வண்ணம். மாணிக்க வாசக பெருமானுடைய வாக்கு என்னது? மறந்தேயும் நின்கடல் நான் மறவா வண்ணம். மறந்து கூட நான் என்ன பண்ணக்கூடாது? உன்னுடைய திருவடியை நான் மறந்துட்டு போயிடக்கூடாது சாமி. மறதி என்பதை மறப்பதற்கு தான். அப்படி மறந்தாலும் உன் திருவடி மட்டும் நான் மறக்காம நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என் சிந்தையில் இருந்து உள்ள இருக்க வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தை வைத்தவன் யார் அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசக பெருமான். ஏன்? இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அதை புரியணும். அப்படித்தான் இறைவன் முன்னாடி போய் நம்ம நிற்கணும். அப்படி அந்த சிந்தனையில தான் நிற்கணும். அதுதான் விண்ணப்பமாக இருக்க வேண்டும். இறைவன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது எந்த விண்ணப்பமும் இல்லை. அதான் வேண்டல் வேண்டா நிலை அப்படின்னு சொன்னோம். வேண்டல் வேண்டா நிலைன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்காம இறைவனிடத்தில் நிற்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். அதை அவன் தவறாது தருவான். அதை தவறாது தருவான். ஒண்ணு பொருளா போகமானு கேட்டுறாதீங்க. அதெல்லாம் தந்துருவாரா? அவருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். அந்த பொருளும் போகமும் உனக்கு என்ன வேணுமோ, எந்த அளவு வேண்டுமோ அதை அவன் தருவான். நீ கேட்கிற அளவுக்கு கிடைக்குமானா எனக்கு தெரியாது. உனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் தருவான். ஆனால் இறைவன் முன்னிலையில் போய் நிற்கும் பொழுது அவன் தவறாது அவனிடத்தில் எதையும் கேட்காமல் வேண்டல் வேண்டாத நிலையை புரிந்து கொண்டு அங்கே நிற்கும் பொழுது இறைவன் என்ன தர்றான்? கண்டிப்பா நமக்கு அந்த ஆன்ம உணர்வை, அவனை பற்றிய புரிதலையும் அவனை பற்றிய தெளிவையும் தவறாது கொடுத்து கொண்டு இருப்பான். அதனாலதான் இங்க ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், இறைவன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது எப்படி நிற்கணும்? பிணமாக நிற்க வேண்டும். பிணமாக நிற்கணும். செயல்படவே கூடாது. எதுவும் செயல்படக்கூடாது. முன்னாடி போய் நின்றுட்டு நீ கொடுத்த உடம்பு கொண்டு வந்து நின்றையா, அவ்வளவுதான். நீ கொடுத்த உடம்பை கொண்டு வந்து என்னை இங்க நிக்க வச்சுட்ட சாமி, இதுக்கப்புறமும் நீ என்ன நடத்த போறது யாரு? நீதான் நடத்த போற அப்படின்ற ஒரு புரிதலோடு அவன் முன்னாடி நின்று வணங்குவதுதான் வணங்குவதற்கு பொருள். இறைவனை வணங்குவதற்கு பொருள், இறைவனை தொழுவதற்கு பொருள். அவன் முன்னாடி வந்து எப்படி உலகியல் வாழ்க்கையில மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி புலம்புறோமோ, ஏன் எனக்கு இதை செஞ்சேன், நான் உனக்கு இதை செஞ்சேன், எனக்கு நீ இதை செய்யல அதை செய்யல அப்படின்ட்டு புலம்புறோமோ, அதே மாதிரி புலம்பலோட இங்க வந்து நிற்பதில் அர்த்தமில்லை அப்படி என்று நான் சொல்லல. திருவாசகம் நமக்கு சொல்லித்தர்றது அதுதான். அதனால இந்த 6 வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை 6 விதங்களாக என்ன பண்றாரு? வா என்று அழைக்கிறார். வாழ்த்துகிறார் இல்ல, வா என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? வாழ்த்தி வாழ்த்தி அழைக்கிறார். ஐயா வந்துரு சாமி, எனக்குள்ள என்னை உற்றாத சாமி, கூடயே இரு சாமி அப்படின்னு. இறைவன் மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவாசகத்தை பாட ஆரம்பித்தது நமச்சிவாய வாழ்க என்ற சொல்லிலிருந்துதான் அப்படி என்பது பலரும் எல்லா முன்னோர்களும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனா மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவாசகத்தை பாடும் பொழுது இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் 658 பாடல்கள் தான் இருக்க போகுது அப்படின்றத சிந்திச்சிருப்பாரான்னு கேட்டா கிடையாது. 658 பாடல்கள் தான் நம்ம பாட போறோம் அப்படின்றத எங்கேயாவது கணக்கு பண்ணிக்கிட்டே கோடு போட்டுக்கிட்டே பாடினாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனால் இறைவன் தான் இதை இயக்கினான் என்பதற்கு ஒரு முக்கியமான சான்று திருவாசகத்துக்குள்ள இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவபுராணம் அப்படின்ற இந்த பதிகத்துல 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி இருக்கும். 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி. அதனுடைய வடிவம் திருவாசகத்துல என்னவா வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடல்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 658. இது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இந்த 6 வாழ்க நமக்கு அவர் சொல்றாரு, 5 வெல்க சொல்றாரு, 8 போற்றி சொல்றாரு. 6 வாழ்க என்பது மாணிக்க வாசக பெருமான் வாழ்ந்த காலத்தில் இருந்த 6 வகை சமயங்களை குறிக்கிறது. 6 வகை சமயங்கள், வெவ்வேறு சமயங்கள். எல்லா சமயங்களும் இறைவனை சிவனை மூலமாக கொண்ட சமயங்களாக இருந்திருக்க வாய்ப்பு. ஒருத்தர் ஒரு இறைவனை வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனா 6 வகை சமயங்களில் நான் பிறந்திருந்தாலும், 6 வகை சமயங்களில் இந்த உயிர்கள் பிறந்திருந்தாலும் 6 வகை சமயத்திற்கும் இறைவனாக இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான், ஈசன். அந்த 6 வகை சமயங்கள்ல நான் பிறப்பெடுத்து எப்பேற்பட்ட உயிரினமாக பிறந்து எப்பேற்பட்ட வழியில நான் போயிருந்தாலும், பெருமானே நீ என்ன பண்ணிடு,
வா ஆழ்க. எந்த சமயங்கள்ல போய் நின்னாலும், நான் நாத்திகனாக இருந்தாலும், வெவ்வேறு வடிவங்கள் தாங்கி ஓரறிவு கொண்ட உயிராக பிறந்தாலும், ஆறறிவு கொண்ட உயிராக பிறந்தாலும், எல்லா உயிர்கள்ல நான் எந்த பிறவி எடுத்தாலும் எல்லா பிறவிகள்லையும் என்னோட இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்றதுக்கு 6 வகையான சமயங்களில் நான் பிறந்திருந்தாலும் எல்லா பிறப்புலையும் என்னவா இருக்கணும், என்னோடு நீ வந்து என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 6 வாழ்க. வெல்க 5 வெல்க. இந்த 6 வகை சமயங்களில் நான் ஒரு உயிராக பிறந்து நான் ஒவ்வொரு இடத்துல நான் பிறந்து விழுந்திருந்தாலும், இந்த 5 அப்படின்ற எண் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மூல மந்திரம் என்னது? நமச்சிவாய அப்படின்றது ஒரு 5 எழுத்து சொல். இந்த 5 நமச்சிவாய அப்படின்ற சொல் 5 பூதங்களை குறிக்கக்கூடிய சொல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் என்ன இருக்கு? அந்த 5 பூதங்கள் நிரம்பிதான் இருக்கு. 5 பூதங்கள். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட உயிராக இருந்தாலும் எதை அடக்கணும்? 5 புலன்களை அடக்கி ஆள வேண்டும். இப்ப அந்த 5 புலன்களை அடக்குவதற்கும் இந்த 5 பூதங்களை நம்முள் சேர்த்து அந்த 5 புலன்களை ஒடுக்கி இறைவன் திருத்தாளை சேர்வதற்கு இறைவன் நம்மை வெல்ல வேண்டும் என்று சொன்னது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5 வெல்க. இந்த உலகத்துல நான் என்னவா பிறந்தாலும் சரி, தேவனாக பிறந்தாலும் சரி, நான் என்ன செய்யணும்? இறைவனிடத்தில் தோற்று போக வேண்டும். இறைவன் என்ன செய்யணும்? வெல்லணும். அப்ப அதற்காக சொன்னது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வெல்க. அவன் என்னோடு நான் எடுக்கின்ற பிறவிகள் எல்லாம் என்னோடு வந்து என்னை அவனுக்குள் ஆழ்த்தி என்னை வென்று விட்டான் என்றால் நான் சொல்ல வேண்டியது என்னது? போற்ற வேண்டும். அவன் என்ன செய்யணும்? போற்றணும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை தவிர வேறு எதையும் நமக்கு பிரதானமாக இல்லாது அவனை மட்டுமே போற்றி கொண்டிருக்க வேண்டுமே என்றால் எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவமாம் தன்மையான 8 குணங்கள், சிவத்துக்குரிய 8 குணங்கள், அந்த 8 குணங்கள் என்னை வந்து சேர வேண்டும். 8 குணங்கள் என்கிட்ட வந்தாதான் நான் என்னவா மாறினேன்னு அர்த்தம்? சிவமா மாறிட்டேன் அப்படின்றது அர்த்தம். அந்த 8 குணங்கள் எனக்குள்ள வந்துருச்சுன்னா சிவத்தை அல்லாது மற்றொன்றை நான் போற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இங்க எப்படி பாடியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 போற்றிகள். 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. இது மூன்றுமே 3 நிலைகள். மும்மலங்கள் அறுத்து இறைவனை ஆணவம், கண்மம், மாயை இதிலிருந்து நம்ம கடந்து நம்ம வந்து ஒரு யோகத்தை நோக்கி ஞானத்தை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி நமக்கு புரியணும். 8 போற்றி புரியணும். அதனாலதான் இது நுழைவு வாயிலா வச்சிருக்காரு மாணிக்கவாசகர் சிவபெருமான். இந்த வரிகளை முதல்ல சொல்லிடு எல்லா உயிர்களுக்கும். சொன்னாலும் எல்லா உயிர்களும் இதை புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சாலும் எல்லா உயிர்களுக்கும் அது உள்ள போகணும். அதுக்கு இறைவன் என்ன பண்றாரு? தெரிவு செய்து சில உயிர்களுக்கு அதை புரிய வைக்கிறார். அதை புரிய வைக்கும் போது இந்த திருவாசகத்துக்குள்ள போகும்போதே ஒரு தெளிவு வேணும். ஆஹா, இதுதான் திருவாசகம் சொல்லி தர்றதா? இதை எடுத்துட்டு வந்துட்டு 51 பதிகங்களை கொண்டு வந்துட்டு, ஐயா இந்த 51 பதிகத்துல எந்த பதிகத்தை படிச்சா காசு வரும், எந்த பதிகத்தை படிச்சா கடன் தீரும், எந்த பதிகத்தை படிச்சா கல்யாணம் நடக்கும், எந்த பதிகத்தை படிச்சா குழந்தை பிறக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. திருவாசகம் முழுகுமே மாணிக்க வாசகன் பிடித்து கொண்ட நிலை வேண்டல் வேண்டா நிலை. இறைவா நீ என்ன தருகிறாயோ அதை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறொரு கொள்கை எனது இல்லையா அப்படின்னு சொன்னதுதான் திருவாசகம். எத்தனையோ இடத்துல முக்தியை நினைச்சு புலம்புறாரு. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? இறைவா நீ தருவதுதான் இன்னும், நீ எனக்கு எப்ப முக்தி தரணும்னு நினைக்கிறியோ அப்பதான் தர முடியும், என்னால புரிஞ்சுக்க முடியாது இறைவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அழகா நின்று சொல்லிடுறாரு. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து நிறேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவன். எனக்கு வேற அவர்தான் கிடையாது சாமி. என்னது? நீ எப்ப எனக்கு அருள் தருவியோ அதுதான், அவ்வளவுதான். நான் வந்து கேட்டு பெற முடியாது அப்படின்றது என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட தெளிவையும் புரிதலையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேதம் நமக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். டைம் இருக்கா? 2 என்ற அளவிலே 6 வாழ்க பார்த்திருக்கோம். இன்னைக்கு சிவபுராணம் ஆரம்பிச்சு திருவருள், இறைவனுடைய திருவருள் நமக்கு இந்த 6 வாழ்கனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதை புரிய வைத்து, மாணிக்க வாசக பெருமான் எந்த நிலையிலிருந்து இறைவன் முன்னாடி நின்று அவர் வாழ்க என்பதை சொல்லியிருப்பார் அப்படின்றதை நம்ம புரிந்து கொண்டு
அந்த வழி நம்ம வெறுமனே மணிவாசகன் வழி காண்போம் திருவாசக விழி பூண்போம் என்பதை வாயளவில் சொல்லி முடிக்காமல் அவன் வழி நின்று அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் நம்ம உள்ள ஊற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய. அதுக்கு தான் இறைவன் இந்த வழியை அமைச்சு இந்த இடத்த கொடுத்து இங்க உட்கார்ந்து பேச வச்சிருக்காரு அப்படின்னா சும்மா இல்லை, சாதாரணமான விஷயம் கிடையாது. உழுதி பதப்படுத்தி கொண்டு இருந்தார், இப்பயும் உழுதி பதப்படுத்தி கொண்டு இருக்கிறார், என்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்து என்பதை சொல்லி இப்பேற்பட்ட இந்த பொழுதை இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்த அந்த இறைவனை திருக்கள்ளி பெருமானின் பெருங்கருணையோடு திருக்கல்லில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்ற தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறுகளில் மாணிக்க வாசக பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்கள் பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்விடுவதற்காக அருளிய திருவாசகம் என்னும் மறையில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களில் இருந்தும் 658 பாடலிலிருந்தும் பெருமான் இந்த பிறவியில் நாம் பெற்ற பொருளை பகிர்ந்தும் கேட்டும் இன்புறும் நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் பெருமானின் பெருங்கருணையோடு இந்த ஆலயத்திலே சீரும் சிறப்பமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வாரமும் அந்த நிகழ்வை மீதே அமைத்து கொடுத்த பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர் தம் பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து மனம் மொழி மெய் என்னும் முக்கரணங்களால் அவர் தம் பொன்னார் திருவடிகளை போற்றியும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை மீதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.